ஹாய் ஹலோ எவ்ரிபடி வெல்கம் டு ப்ளூ ஸ்டார் டிஎன்பிஎஸ் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம்னா குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, ப்ரெஸ் ரிலீஸ் வித் நோட்டிஃபிகேஷன். பட் ஆனால் எக்ஸாம் எப்போ அப்ளை பண்ணலாம்னா 30/6/2026. லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 29/7/2026. இதுதான் அப்ளை பண்ணுற டேட்டு. ஓகே, இதை பற்றி அவங்க பார்க்கலாம். வாசிக்க பாருங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 23/6/2026. டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிசீவிங் அப்ளிகேஷன் 30/6/2026. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 29/7 நைட்டு 11:59 வரைக்கும் பிஎம். ஓகே, நைட்டு 11:59 பிஎம் வரைக்கும் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் பார்த்தீங்கன்னா 2/8/2026 12:01 AM வரைக்கும். அது AM டு 4/8/26 11:59 PM வரைக்கும். ஓகே, இதை விட்டுருக்காங்க. இதான் டேட்ஸ். டேட்டுக்குள்ள அப்ளை பண்ணுறது, கரெக்ஷன் பார்க்குறது எல்லாம் பார்த்துக்குங்க. டேட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 6/9/26 இப்போதான் ப்ரிலிமினரி. ஓகே, ப்ரிலிமினரி எக்ஸாம் இப்போ 6/9/2026 9:30 AM டு 12:30 PM வரைக்கும் நடக்கும். ஓகே, எல்லாம் படிங்க. வாங்க போஸ்டிங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே அவ்வளோ இருந்திருக்கும், பட் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் டிஎன்பிசி இப்படி விட்டுருக்காங்க, மேபி இன்க்ரீஸ் பண்ணலாம். வாங்க நெக்ஸ்ட் வச்சு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி 26. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 26. ஓகே, எல்லாமே ரொம்ப போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்துருப்பீங்க. ஏன்னா நியூ ரூலிங் வந்திருக்கு, கண்டிப்பாக அதிகமாக வரும் அப்படின்னு எல்லாருமே அப்படித்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் 26 அப்படிங்கிறதுனால யாரும் சஃபர் ஆவேனா. உடனே டிஎன்பிசியில் வந்து நம்ம எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரே ஒரு போஸ்டிங் தான் நம்மளுக்கு தேவை. இதில் யாரு ஃபுல் ஃப்ளெட்ஜில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த போஸ்டிங் போக போகுது. ஸோ நம்மளோட வேலை என்ன? ஃபுல் ஃப்ளெட்ஜில் ஒர்க் பண்ணுறது நம்மளோட வேலை. அதனால போஸ்டிங் கம்மியாக இருக்குது. ஒரு போஸ்டிங்காக இருந்தால் கூடமே நமது ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தோம்னா கிடைக்கும். அதனால போஸ்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கு. அதனால வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம இது கிளியர் பண்ணுவோமா மாட்டோமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. 26 போஸ்டிங் மேபி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா பண்ணுவாங்க. அதனால யாரும் சஃபர் ஆவேனா, நல்லா படிங்க. போஸ்டிங்கை பார்த்துட்டு நான் ஏன் திரும்ப சொல்றேன்னா, போஸ்டிங் பார்த்துட்டு நிறைய பேருக்கு சஃபர் ஆவாங்க. ஏன்னா இது எல்லாருமே இயல்பு தான் இது. அதனால தான் சொல்றேன் மீண்டும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெபுட்டி கலெக்டர் வந்து டிசி 12 போஸ்ட், டிசி 12 போஸ்ட், அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ்ல 2 போஸ்ட், அசிஸ்டன்ட் கமிஷனர்ல 2 போஸ்ட், டெபுட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டில 3 போஸ்ட். அதில் ஸ்டார் போட்டுருக்காங்க பாருங்க, அந்த இடத்துல டிசியில் ஸ்டார் போட்டுருக்காங்க. இதில் டெபுட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் ஸ்டார் போட்டுருக்காங்க. அதனால் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அந்த சிம்பிள் போடுவாங்க. மேபி அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம
போஸ்டிங் இன்க்ரீஸ் பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் 8 போஸ்ட். டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் 8 போஸ்ட். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், அதில் ஒரே ஒரு போஸ்ட். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 26. யாரும் சஃபர் ஆகாதீங்க, மீண்டும் தான் சொல்லிக்கிறேன். நல்லா படிக்கணும். போஸ்டிங்கை பார்த்துட்டு உடனே சஃபர் ஆகிறதுலாம் நம்ம டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங் வச்சுக்க கூடாது. நமக்கு தேவை ஒரு போஸ்டிங். ஏன் நம்ம குரூப் 1 படிக்கணும் அப்படின்னா, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடு, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடு. அதனால நம்ம குரூப் 1 எப்போதுமே குரூப் 1 எல்லாருமே ஹை கோலாக வச்சு படிங்க அப்படிங்கிறது. ஐ மீன் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும், குரூப் 1 தான் ஹையஸ்ட் பிளேஸ். நெக்ஸ்ட் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா, ஹோல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, அது யூபிஎஸ்சி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் போன்ற பதவிகள்லாம் இருக்கும். இப்போ இந்த யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்களா இந்த எக்ஸாம்ஸ்லாம், அதே மாதிரி ஸ்டேட்டில் ஹையஸ்ட் போஸ்ட்டு இந்த குரூப் 1. நீங்கள் இப்போ இந்த குரூப் 1 கிளியர் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் நீங்கள் குரூப் 1 கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ஸாக மாற்றிடுவாங்க. எப்போ? வித்தின் 10 to 15 இயர்ஸில் இந்த போஸ்ட் ஆகிடுவாங்க, கன்ஃபர்ட்டாக கொண்டு வந்துடுவாங்க. ஓகே, அதனால் வெறித்தனமாக படிங்க. கம்மியாக இருக்குன்னு, போஸ்டிங் கம்மியாக இருக்குன்னு அப்படியே அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க. ஆல்ரெடி அது பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஓகே, அதனால் குரூப் 1 கேண்டிடேட் எல்லாருமே வெறித்தனமாக படிங்க. வேறு அதர் ஸ்டூடெண்ட்டு இப்போ குரூப் 4, 2, 2A இதுக்கு படிக்கிறவங்களும் எக்ஸாம் போயிட்டு அட்டன் பண்ணுங்க. ஏன்னா அதுலேருந்தும் உங்களுக்கு கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். நான் பார்த்துருக்கேன், ரிப்பீட் ஆகிடுக்கு. இதுக்கு முன்னே நான் எக்ஸாம் அட்டன் பண்ணக்குள்ள குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் நான் குரூப் 1 நான் அட்டன் பண்ணிட்டு வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் நான் வந்து ப்ரீவியஸை பார்க்கும்போது இதே கொஸ்டின் குரூப் 4, குரூப் 2, குரூப் 2 எல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு. கான்ஸ்டியூஷனாக இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக படிங்க, போய் அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த எக்ஸாமை எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இமிடியட்டாக உடனே அப்ளை பண்ண வேணாம், வித்தின் 1 வீக் டைம் எடுத்துங்க. அந்த ஒரு 2 days விட்டு அதுக்கு அப்புறம் வேணா அப்ளை பண்ணுங்கள். அர்ஜென்ட்டில் போயிட்டு டக்குன்னு அப்ளை பண்ணுறது ரேட்டு இப்போ கிடையாது, அது 30 தான். அதனால் எல்லாத்தையும் சரியாக டாக்குமெண்ட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒரு மன உறுதி தேவை. இந்த இடத்துல நமக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா கான்ஃபிடென்ட் லெவல் தான் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். ஓகே, ஆல் திங்ஸ் எல்லாத்துக்குமே முக்கியம் என்னது? இந்த கான்ஃபிடென்ட் தான். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த மன உறுதி, செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கணும். அதனால செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மினிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க. டிசி அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸில் அது ஏஜ் 34. ஃபார் கேண்டிடேட் பொசஸிங் எனி டிகிரி அதுக்கு 34. ஃபார் கேண்டிடேட் பொசஸிங் பிஎல் டிகிரினா அது 35. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அது 44 ஏஜ். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 50. டெஸ்டிடியூட் விடோ அது 39. ஃபார் பிஎல் ஸ்டூடெண்டாக இருந்தால் 40. டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அதுக்கு 34 ஏஜ். டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் 34 தான். அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபர் இது பெஞ்ச்மார்க் வித் டிசபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வந்து 40. டிஸ்ட்ரிக்ட் வந்து 39 ஏஜ் கொடுத்துருக்காங்க. அது மினிமம், இது வந்து மினிமம் ஏஜ். மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா டிசி ஏசி கமர்ஷியல் டேக்ஸு
எனி டிகிரி ஆர் பிஎல் டிகிரி அது பார்த்தீங்கன்னா 40, டிசபிலிட்டி வந்து 49, 50, டெஸ்டிடியூட்க்கு 39, 40, எக்ஸர்சிஸ்ல மேக்ஸிமம் 55, டெபுட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அது பார்த்தா 39, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் 39, அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபர் 39, டிசபிலிட்டி இருந்தால் 49, டெஸ்டிடியூட் இருந்தால் 39. ஓகே, எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் பாருங்க, ஏஜ் லிமிட் பற்றி பாருங்க. The candidate should have complete the minimum age of 21 years for all posts. The category wise maximum age limit and age condition detail are given below. அதான் கொடுத்துருக்காங்க. அவன் மினிமம் எத்தனை ஏஜ் இருக்குன்னா 21 ஏஜ் இருக்கணும். இந்த எக்ஸாமுக்கு எல்லா போஸ்டிங்குமே எலிஜிபிள். இதுதான் இந்த 21 ஏஜ் தான். ஓகே, பார்த்துங்க. நெக்ஸ்ட் வச்சு பார்க்கலாங்க. இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க, ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டெபுட்டி கலெக்டருக்கு கேண்டிடேட் மஸ்ட் பொசஸ் எ டிகிரி ஆஃப் எனி ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் incorporated by an act of central or state legislature in India or other educational institution established by an act of parliament or declared to be deemed as a university under section 3 of the University Grants Commission Act 1956. அது நீங்கள் வச்சிருக்க டிகிரி வந்து யூஜிசியால் பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்லேருந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். அது எல்லாருக்கும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதை படித்து பார்த்து உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு அது இதில் கொடுத்துருக்காங்க. இதில் டாக்குமெண்ட்ஸில் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். The candidate should possess the educational and technical qualification prescribed for the post on the date of notification. The undergraduate degree, postgraduate degree qualification prescribed for the above post should have been obtained by passing the acquired qualification in the following order of study: with SLC plus HSC equivalent diploma or its equivalent, okay, plus undergraduate degree plus postgraduate. Okay, SLC plus HSC diploma, its equivalent, plus UG plus PG. ஓகே, இந்த ஆர்டரில் இருக்கணும், பார்த்துக்குங்க. அதான் கொடுத்துருக்காங்க. டிகிரிஸ் என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். Candidates selected for appointment to the post will be required to submit a certificate of physical fitness to the appearing authority and at the time of joining post. ஓகே, அது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு அது பற்றி கொடுத்துருக்காங்க. அது போஸ்ட் வேரியேஷன் ஆகும். ஓகே, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது முக்கியமாக பார்த்துக்கணும். ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்படி நடக்க போகுது, மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி நடக்க போகுது. ஆல்ரெடி குரூப் பண்ணுற அட்டன் பண்ணி தெரிஞ்சிருக்கோம். இப்போ நியூ பிகினிங் அப்படி நியூ ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கெல்லாம் பார்த்துக்கங்க. மொத்தம் டோட்டலாக வந்து 200 நடக்கும் எக்ஸாமு. அதில் 175 ஜிகே, 25 மேக்ஸ். ஓகே, 20 மேக்ஸு. பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எப்போதுமே எத்தனை 300 மார்க் நடக்கும். 200 மார்க் 1.5 மார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா இது 200 கொஸ்டின். ஓகே, மொத்த டைப்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்ட்ல நடக்கும். ஓகே, அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் ப்ரிலிமினரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிறேன், தெரியாதவங்க பார்த்துங்க. அப்ஜெக்ட் டைப்பு எது? ப்ரிலிமினரி. மெயின்ஸ், டிஸ்கிரிப்டிவ்,
ஓகே, மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து 100 மணி நடக்கும், 3 ஹவர்ஸ். ஒவ்வொரு பேப்பரும் ஈச் மொத்தம் 3 பேப்பர்ஸ். அதர்வைஸ் எக்ஸப்ட் எலிஜிபிலிட்டி தவிர சொல்கிறேன். டிகிரி ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் ஸ்டடிஸ் பேப்பர் வந்து 1, ஜெனரல் ஸ்டடிஸ் 2, ஜெனரல் ஸ்டடிஸ் 3. ஈச் பேப்பர் கேரி ஆன் 250 மார்க். ஓகே, ஒவ்வொரு பேப்பருக்கும் மொத்தம் 250 மார்க்கு. அது மினிமம் குவாலிஃபிகேஷன் 40 கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டிக்கு. இதுக்கு வந்து 2 to 5. ஓகே, டோட்டல் மார்க்கு ப்ளஸ் இன்டர்வியூ சேர்த்து 850. ஓகே, இன்டர்வியூ சேர்த்து. ஓகே, அவ்வளோதான். நல்லா போய் கொண்டு படிங்க. போஸ்டிங் திரும்பவும் சொல்கிறேன், போஸ்டிங் கம்மியாக இருக்குன்னு சஃபாராவாதீங்க. கண்டிப்பாக எல்லாருலேயும் முடியும். யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்களோ அது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பயனளிக்கும். இதில் நம்ம எல்லா எக்ஸாம்லையும் பார்க்குறது, எல்லா வீடியோலையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வீடியோலையும் சொல்கிறது முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா, கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால கன்சிஸ்டன்ஸாக படிங்க. கன்சிஸ்டன்சி தான் உங்களை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும். அதனால ஹாப்பியாக படிங்க, சஃபர் ஆகாதீங்க. ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க ஸ்டூடெண்ட்டு, நியூ பிகினர்ஸ் வந்து போய் அட்டன் பண்ணி பாருங்க. அப்போதான் எக்ஸாம் எப்படி கேட்குறான்னு புரியும். ஓகே, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, போய் அட்டன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ டு ஆல். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதர்வைஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி இதுக்காக ப்ளூ ஸ்டார் சேனல் அதுக்காகவே உருவாக்கப்பட்டது. ஓகே, டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமாக 360 லெவலில் ஒர்க் பண்ணும். அதனால் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ டு ஆல். கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஓகே.